ஒரு சாதாரண மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த பருப்பு கடையத்துக்காக குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்காக ஒரு மத்து. அந்த மத்து வந்து வேப்ப மரத்துல தான் செய்யணும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. வேறு மரத்துல செய்தா அதை எடுத்து போட்டுருவாரு. வேப்ப மரம் கசப்பா இருக்குமே, அதுல போய் பருப்பு கடைஞ்சா அந்த பருப்பு கசப்பாகுதுன்னா அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு உள்ள போகணும், அதுவும் அந்த வயசுல தான் அது உள்ள போகணும், அப்பதான் அது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி மத்து செய்தா கூட எந்த மரத்துல செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி உப்பு தட்டுன்னு ஒண்ணு இருக்கும் சார். அந்த காலத்துல உப்புங்கெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம், அது வந்து பலா மரத்துல செய்திருப்பாங்க. அதுல உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில பாத்தீங்கன்னா மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மரத்துல அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களா தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதுல நீங்க அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது. நான் உட்காந்துங்கிறது வந்து வாத்தியார் சேர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேக்ல ரொம்ப கொள்ளமா தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஹைட் தூக்கி இருக்காது. முதுகு வரைக்கும் கழுத்து வரைக்கும் படிஞ்சதுன்னா வாத்தியார் உட்காந்தா தூங்கிடுவார். அதனால அது வந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமா தோண்டி இருப்போம். அது எல்லாரும் நினைப்பாங்க வாத்தியார் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது மரத்தச்சர்களா பார்த்து தேய்ச்சி கொடுத்தது. அது அந்த பட்டக்ஸுக்கு ஏத்த மாதிரி அதை வடிவமைச்சு அதே மாதிரி 2 கை வச்சு ஒரு கம்பீரமா அந்த காலத்துல கொண்டு வர்றதுக்காகவே அந்த சேருங்கெல்லாம் கூட இந்த மரத்தச்சர்கள் நல்லாவே வடிவமைச்சிருக்கிறாங்க. தேர் செய்யறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாசத்துல 6 மாசத்துல செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. புங்க மரத்தடியில் அவ்வளவு சுகம் கிடைக்கும். அதுல ஆக்சிஜன் அதிகமா வரும் சார். ஒரே ஒரு சொட்டு வெயில் கூட வராது. நிழல் அவ்வளவு அருமையா இருக்கும். மரம் வந்து எல்லாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. மரத்தை வந்து வெட்டணும். முத்தன மரங்களை வெட்டணும், இளைய மரங்களை நடவு செய்யணும். முத்தன மரங்கள் வெட்டலன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காடு பத்தி எரியும். நீங்க டிவில இந்த மாதிரி டிவில பாத்துக்க வேண்டியது. அதனால முத்தன மரங்களை வெட்டி எடுத்துடணும் சார். இளைய மரங்களை நடவு செய்யணும். ஒரு தலைமுறை செஞ்சு செய்ய முடியாம பாதில நின்ன கால் தேர்லாம் உண்டு, அரை தேர்லாம் உண்டு. அதுக்கு அடுத்து அவருடைய மகன் வந்து அதை நடத்தி ஒரு 3/4 தேரோட முடிச்சுட்டு போன வேலைப்பாடுகள்லாம் உண்டு. இப்போ இந்த காலத்துல கொஞ்சம் மிஷினரிஸ் இருக்கிறதுனாலையும் ஆட்கள் எல்லாம் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வேக வேகமா செஞ்சு ஒரு ஆண்டு 2 ஆண்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் சின்ன சின்ன தேர்கள் நாங்க செய்து விட்டுருக்கோம். நான் வந்து எங்க அப்பா மாட்டு வண்டி செய்யறதுல மிக பிரதானமா இருந்தாரு. அந்த மாட்டு வண்டி செய்து பார்த்தேன், எனக்கு செய்ய வரல. அது செய்ய முடியல என்னால. அந்த அவ்வளவு கஷ்டமானது அந்த மாட்டு வண்டி செய்யறது. அதுக்கு பதில் தான் நான் இந்த காரையே செய்தேன். கார் செய்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா அந்த காரோட அளவு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில என்ன அந்த 1:2 அதே அளவு தான் இந்த கார்ல உள்ள புகுத்திருப்பேன். அதனாலதான் இன்னைக்கும் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அந்த கார் ஓடிட்டு இருக்கு. வேப்ப மரத்தை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அனல் வரும், வெளியே வரும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மரம். அத்தி மரம் வந்து அந்த மாதிரி எரியாது, வரும் புகை தான் வரும். ஏன்னா அது வந்து நிலவை உள்வாங்கக்கூடிய ஒரு மரம். அது அத்தி மரம் வந்து ஒரு பெண் மரம்னு சொல்லுவாங்க. இது இந்த 27 வகையான மரங்களே நாங்க ஆண் மரம், பெண் மரம், அலி மரம் அப்படிலாம் நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அதனுடைய குணாதிசயங்களை பொறுத்து ஒரு மனப்பழகன்னா அது வந்து இந்த மரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு எங்க பெரியவங்க சொல்லிட்டு போய்க்கிறாங்க. பலா மரத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்றோம், ஒரு தியானம் பண்றோம் அப்படின்னா அத்தி பலகையில அமர சொல்றாங்க. அந்த பூமியை தடுக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்தது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் பயன்படக்கூடியதா பெரியவங்க சொல்லி